ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜெட் மாஸ்டரி. இந்த வீடியோல நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினை தான் சால்வ் பண்ண போறோம். இண்டெக்ஸஸ் ஆஃப் சப்பரே சம். ஸோ என்னடா இந்த சப்பரே சம், சப்பரே ஜீரோ சம், கவுண்ட் சப்பரே வித் கிவன் சம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பார்த்துட்டே வரவே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்லாம் ஒரு கன்ஃபியூஷனும் நீங்க பட தேவையில்லை. ஏன், நீங்க ஜஸ்ட் நம்மளோட பிளேலிஸ்ட்ல நம்ம என்ன ஆர்டர்ல வீடியோஸ் போட்டிருக்கோமோ அதே ஆர்டர்ல ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த சப்பரே வித் கிவன் சம் பார்க்கும்போது சப்பரே வித் ஜீரோ சம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? தென் சப்பரே வித் கிவன் சம் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணோம் ஏதாவது சப்பரே இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கவுண்ட் பண்ணோம் எவ்வளவு சப்பரே இருக்கு. கவுண்ட் சப்பரே வித் கிவன் சம், கவுண்ட் சப்பரே வித் ஜீரோ சம், அந்த மாதிரி எவ்வளவு சப்பரேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். இப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம கவுண்ட் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஹேஷ் மேப் எடுத்துட்டு அந்த வேல்யூ எவ்வளோ டைம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல வேல்யூவை கவுண்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த டார்கெட் இருக்குன்னா அது எந்த இண்டெக்ஸ், அது எந்த சப்பரேன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல வந்து சப்பரே இருக்குன்னு ஓகே, இருக்கா, இருக்குன்னா எந்த சப்பரே. இப்ப 12ங்கிறது எந்த சப்பரே, எந்த சப்பரேஸ் ஆட் பண்ணா 12 கிடைக்கும். இப்போ 2 3 7 இதுல கிடைக்குமா? 2 3 7 பண்ணாலும் கிடைக்கும், 7 5 பண்ணாலும் கிடைக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது 2 3 7. ஓகே, இப்போ இதோட இண்டெக்ஸை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸ்னா என்ன வரும், 1ல இருந்து 3 வரைக்கும் வரும். பட் ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 பேஸ்ட் இண்டிசஸ், அவ்வளவுதான். 1 பேஸ்ட் இண்டிசஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது நம்மளோட டார்கெட். சேம் தாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோமோ அதே தான் நமக்கு இங்கேயும் வரப்போகுது. ஸோ இப்போ 1 2 3 அதுக்கப்புறம் என்னது 7 தென் 5. ஓகே, இப்படி வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஷ் மேப் எடுத்துப்போம். ஸோ ஆஷ் மேப்ல நம்ம ஒவ்வொன்னா ப்ரிஃபிக்ஸ் சம் மாதிரி நம்ம எடுத்துப்போம். கரெக்டுங்களா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம் மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸா. இப்போ இதுதான் என்னுடைய அரேல இருக்கிற வேல்யூ வித் இண்டெக்ஸ் 0 1 2 3 4. நம்ம முதல்ல 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங்ல அந்த சம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, அடுத்தடுத்து ஜஸ்ட் இன்புட் அவுட்புட் பார்த்துடலாம். இப்போ வந்து டார்கெட் 15 அப்படின்னா இண்டெக்ஸ் 1ல இருந்து 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட் 2 3 4 5. ஸோ இந்த சப்பரே வந்து சம் வந்து 15 இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால அவுட்புட் 1,5. இப்போ இங்க டார்கெட் 2 அப்படின்னா என்னது, டார்கெட் 2னா இங்க இருந்து இது வரைக்குமே எனக்கு வந்து எக்ஸாக்டா கிடைக்குது டார்கெட் 2. அப்ப என்னது, அப்ப இதுக்கு அவுட்புட் வந்து 2 இண்டெக்ஸ்ல இருந்து 2 வரைக்கும். அப்ப இங்க வந்து டார்கெட் 2, இங்க 2ங்கிறதே டார்கெட்ல வரல, எங்க சம் பண்ணாலும் 2 வரல. அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணும், -1. இந்த மாதிரி கேஸ்ல இண்டெக்ஸே இல்லைன்னா -1 அந்த அரேல ரிட்டர்ன் பண்ணிட்டா போச்சு. அப்ப நம்ம வந்து ஃபைனலா இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு அரேல இந்த இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணி அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறோம். அவ்வளவுதான் கொஸ்டின். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு டார்கெட் என்ன கொடுத்திருக்காங்க, டார்கெட் ஈக்குவல் டு 12 கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் படி பார்த்திருப்போமா, ப்ரிஃபிக்ஸ் வேரியபிள் படி நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். சோ இங்க இருந்து இது வரைக்கும் நான் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த ப்ரிஃபிக்ஸோட ஆன்சர் வந்து 12ன்னு இல்லாம இங்க 20 அப்படின்னு இருக்குன்னா, எனக்கு நான் என்ன செக் பண்ணுவேன், நான் ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸோட அந்த ஆன்சரையுமே நான் என்னுடைய ஆஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொரு இதையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இங்க 5ஓடது இருக்கும், 3ஓடது இருக்கும், அதுக்கப்புறம் 8ஓடது இருக்கும், 8ங்கிற கண்டினியூஸ் சப்பரே இருக்கும். அதெல்லாம் எங்க இருக்கும்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குன்னு நம்ம ஆஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அப்ப நான் என்ன செக் பண்ணுவேன், இந்த ப்ரிஃபிக்ஸ் இந்த சம்மோட மைனஸ் என்னுடைய டார்கெட். ஓகேங்களா? பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்ப 8ங்கிற சப்பரே எங்கேயாவது இது வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களான்னா, ஆமா 8ங்கிறது இருக்கு, ஒரு சப்பரே நான் ஸ்டோர் பண்ணிருப்பேன். அப்ப இந்த இன்பிட்வீன் ரேஞ்ச் கம்பல்சரி என்னவா தான் இருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட்டா தான் இருக்கும் அப்படிங்கறத கொஸ்டின். இதுல நம்ம இனிஷியலா 0, -1 நான் புட் பண்ணி வச்சிருப்பேன். சோ ஏன்னா என்னுடைய ப்ரிஃபிக்ஸே, சப்போஸ் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வரும்போது இந்த ப்ரிஃபிக்ஸே என்னுடைய 8ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்றது, ப்ரிஃபிக்ஸே என்னுடைய டார்கெட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்றது. அப்ப நான் டார்கெட் மைனஸ் என்ன பண்ணுவேன், ஆக்சுவலா டார்கெட் இங்க டார்கெட் மைனஸ் டார்கெட் தான் பண்ணுவேன். ஏன்னா ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவும் டார்கெட் தான், என்னுடைய டார்கெட்டும் 12 தான். அப்ப பண்ணும்போது எனக்கு 0ங்கிறது என்னுடைய ஆஷ் மேப்ல இருந்ததுன்னா எனக்கு இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக நான் 0ன்னு புட் பண்ணுவேன். நீங்க ஆல்ரெடி நம்மளுடைய சப்பரே வித் கிவன் சம் கொஸ்டின் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, இல்ல சப்பரே வித் ஜீரோ சம் பார்க்கலனாலும் பார்த்துட்டு வந்துருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும்.
ஓகேங்களா? நான் ஒவ்வொரு வீடியோலயும் இதை ஜஸ்ட் டக்குன்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களால இந்த ஹேஷ் மேப் சீரிஸை வந்து நல்லாவே அதோட கான்செப்டை நல்லாவே கிராஸ் பண்ணிக்க முடியும். சரி ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம சேம் அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வேரியபிள் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேரியபிள் முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணா 1. ஓகே, அப்ப என்னுடைய சர்ச் வேல்யூ என்னது? என்னுடைய சர்ச் வேல்யூ ஈக்குவல் டு 1 மைனஸ் 12 அப்படின்னா என்னது? -11. -11ங்கிறது என்னுடைய ஹேஷ் மேப்ல இருக்கா? இல்ல. அப்ப இல்லன்னா என்ன பண்ணிடலாம், இந்த 1ங்கிறத நான் உள்ள ஹேஷ் மேப்ல அதுக்கு முன்னாடியே நான் 0ங்கிறது போட்டு வச்சிருக்கணும். சோ நான் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 0ங்கிறத ஹேஷ் மேப்ல போட்டு வச்சிருக்கணும். 0 இதுக்கு வந்து என்ன கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். இப்ப இந்த 1ங்கிறது இந்த ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ 1. அப்ப இந்த 1ங்கிறத ஹேஷ் மேப்ல போட்டுறணும். இது என்ன போடணும்? டில் எந்த இண்டெக்ஸ்ல எனக்கு இந்த 1 இருக்கு? அப்ப 0 இண்டெக்ஸ்ல ப்ரிஃபிக்ஸ் வேல்யூல சொல்றேன். ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ 1ங்கிறது டில் இந்த 0 இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்குது. அப்ப நான் இண்டெக்ஸ் என்ன கொடுப்பேன்? 0. ஓகே, அடுத்தது திரும்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி 1 அது கூட இப்ப இந்த 2 ஆட் பண்ண என்னது? ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 3. அப்ப 3னா சர்ச் வேல்யூ என்னது? சர்ச் வேல்யூ ஈக்குவல் டு 3 - 12 பண்ணும்போது -9 கிடைக்குது. -9ங்கிறது என்னுடைய ஹேஷ் மேப்ல இருக்கா? என்னுடைய ஹேஷ் மேப்ல இல்ல. அப்ப ஹேஷ் மேப்ல இல்லங்கும் போது இந்த 3ங்கிறத ஹேஷ் மேப்ல போட்டுருங்க. வித் இண்டெக்ஸ் என்னது? இண்டெக்ஸ் இந்த 1ங்கிற இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, 1ங்கிற இந்த இண்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னுடைய ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ. என்னுடைய ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு இப்ப இதே ஆட் பண்ணும்போது 3 + 3 6. ஓகே, அப்ப என்னுடைய சர்ச் வேல்யூ என்னது? 6னா நான் என்னத்த ப்ரீவியஸா இருக்கான்னு செக் பண்ணணும். என்னுடைய 6 - 12 -6 கரெக்ட்டுங்களா? 6 - 12 -6. -6ங்கிறது ஹேஷ் மேப்ல இல்ல. சோ அப்ப இந்த 6ங்கிற இந்த ப்ரிஃபிக்ஸ் சம் வேல்யூவையும் அது எந்த இண்டெக்ஸ்ல கிடைச்சிருக்கு? 2ன்னு அந்த இண்டெக்ஸையும் உள்ள போட்டாச்சு. சரி ஓகே, அடுத்தது என்னது? 7 ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 7 ஆட் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி 6 கூட 7 ஆட் பண்ணோம்னா 13ன்னு ஒண்ணு கிடைக்கும். ஓகே, 13ன்னு ஒண்ணு கிடைக்கும். அப்ப என்னுடைய ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ 13. என்னுடைய சர்ச் வேல்யூ என்னது? 13 - 12 1. அப்புறம் 1ங்கிற சப்அரே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஹேஷ் மேப் என்ன சொல்லுது? சர்ச் வேல்யூ 1ங்கிற சப்அரே இருக்கு. எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ இங்க பாருங்க, இங்கதான் நம்ம கிளியரா நோட் பண்ண வேண்டியது. நான் இப்ப இங்க 7ங்கிறது ஆட் பண்ணனா இங்க இருந்து இது வரைக்கும் எனக்கு 13. ஓகேங்களா? நான் தேடுறது 12. சோ அதனால 13 - 12 பண்ணா எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் எனக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ரேஞ்ச் என்னவா தான் இருக்கும்? கம்பல்சரி 12ஆ தான் இருக்கும். அப்ப என்னுடைய டார்கெட் ரேஞ்ச் என்னது? 1ல இருந்து 3ங்கிற இந்த இண்டெக்ஸ் வரைக்கும். இப்ப நான் கரண்டா எடுத்திருக்கிற இந்த இடத்துல நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் எடுத்திருப்பேனா, இங்க 0 இண்டெக்ஸ் ஆட் பண்ணேன், இங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இங்க செகண்ட் இண்டெக்ஸ், இங்க தேர்ட் இண்டெக்ஸ். அப்போ தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ஓகே. ஆனா 0ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இல்ல. இந்த வேல்யூ எங்க கிடைச்சிருக்கு? 1ங்கிறது 0 இண்டெக்ஸ்ல இருக்கா? அப்ப அதுக்கு அடுத்த வேல்யூ, அடுத்த இண்டெக்ஸ் என்னவோ அந்த இண்டெக்ஸ்ல இருந்து. கரெக்டா? அப்ப 0ங்கிறது இங்க 0 இண்டெக்ஸ்ல 1ன்னு கிடைச்சிருக்கு. 0 விட்டுருங்க. இதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் என்னது? 1. அப்ப எனக்கு ஆன்சர்ல 1ல இருந்து இப்ப கரண்ட் இண்டெக்ஸ் என்னது? 3. இது வரைக்கும் எனக்கு டார்கெட் வேல்யூ 12ங்கிறது இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேங்களா? தென் கண்டுபிடிச்சோம்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் நம்ம ஃபர்தரா கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க 13 இருக்கா? இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 13 தூக்கி நான் என்னுடைய ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவா உள்ள போடுறேன். தென் எந்த இண்டெக்ஸ்ல கிடைச்சிருக்கு? இன்னைக்கு இண்டெக்ஸ் நம்பர் 3ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நான் எந்த இண்டெக்ஸ்க்கு வரேன்? என்னுடைய ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ ஆஃப் 13 கூட 5 ஆட் பண்ண என்னது? 18. தென் என்னுடைய சர்ச் வேல்யூ என்னது? 18 - 12ங்கும் போது 6. ஓகே, இது எந்த இண்டெக்ஸ்ல? எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் 4ல கிடைச்சிருக்கு. இப்ப இந்த சர்ச் வேல்யூ 6ங்கிறது என்னுடைய ஹேஷ் மேப்ல இருக்கா? இருக்கு. எந்த இண்டெக்ஸ்ல? செகண்ட் இண்டெக்ஸ்ல. இங்க பாருங்க 0ல இருந்து 4 வரைக்கும் டோட்டல் ரேஞ்ச் 0ல இருந்து 4 வரைக்கும்னு பார்த்தோம்னா எனக்கு ப்ரிஃபிக்ஸோட வேல்யூ 18. நான் என்னுடைய சர்ச் வேல்யூ என்னது? 6. அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் இண்டெக்ஸ். 0ல இருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த இண்டெக்ஸ்ல இருந்து டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் இதோட டார்கெட் என்னவா தான் இருக்கும்? 12ஆ தான் இருக்கும். இதுதான் நான் தேடுற டார்கெட். அப்போ இந்த 6ங்கிறது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கோ அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த இண்டெக்ஸ் என்னது? அடுத்த இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது 3. அடுத்த இண்டெக்ஸ் 3. ஓகே, டில் எந்த இண்டெக்ஸ் வரைக்கும்? 3 இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு இப்ப நான் இப்போ 0 1 2 3 இண்டெக்ஸ்ல இருந்து கரண்ட் இண்டெக்ஸ் என்னது? 0 1 2 3 4. 4 தானே கரண்ட் இண்டெக்ஸ். 4ங்கிறது தான் கரண்ட் இண்டெக்ஸ். ஓகே, அப்ப 3ல இருந்து 4 வரைக்கும் இங்க பாருங்க 3ல இருந்து 4னா என்னது?
ஓ சாரி, ஸ்டில் இது வரைக்கும் 6 இருக்கு. இந்த ரேஞ்ச்ல எனக்கு 12 இருக்கு. அப்ப 3ல இருந்து 4னா 7 5 ரெண்டே ஆட் பண்ணா எனக்கு 12 கிடைச்சிருது. கரெக்டா? 12 5 ரெண்டே ஆட் பண்ணா எனக்கு 12 கிடைச்சிருது. அப்போ எனக்கு ஆன்சர் 2 இருக்கு. இந்த 2ல ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஒண்ணு ரிட்டர்ன் பண்ணாலே போதும் எனக்கு ஆன்சர். அப்புறம் என்ன பண்ணுவோம், வழக்கம் போல இந்த 18ங்கிறத உள்ள போட்டு 4th இண்டெக்ஸ்ல போட்டுட்டு இதோட ப்ரோக்ராமையே முடிச்சிருவோம். இப்ப 0க்கு நான் என்ன கொடுக்கறது, அதுதான் என்னுடைய கொஸ்டின். 0க்கு நான் என்ன கொடுக்கறது? இப்ப நெக்ஸ்ட் டார்கெட் ஒன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப டார்கெட் 12 இல்லாம 6 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, டார்கெட் 6 அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ டார்கெட் 6 அப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இப்ப நம்ம லிசன் பண்ணி சொல்லுங்க. டார்கெட் 6 அப்படின்னு இருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம்? ஸோ வழக்கம் போல ஒவ்வொன்னா கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஸோ ஒவ்வொன்னா கண்டுபிடிப்போம். நம்ம முதல்ல ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ அண்ட் சர்ச் வேல்யூ அப்படி லைனா ஒவ்வொன்னா எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் 0 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஆனா அவங்க கேட்டிருக்கிறது 1 பேஸ்ட் இண்டெக்ஸ். முதல்ல 0 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல கரெக்டான ஆன்சரை கொடுப்போம். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணோம்னா எனக்கு 1. அதுக்கப்புறம் என்னுடைய சர்ச் வேல்யூ என்னது? சர்ச் வேல்யூ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 மைனஸ் 5. அப்ப மைனஸ் 5ங்கிறது என்னுடைய ஹேஷ் மேப்ல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த 0 இண்டெக்ஸா, அப்ப இந்த 1ங்கிறது 0 இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு நான் போட்டுருவேன். அடுத்தது என்னுடைய ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ. என்னுடைய ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ என்னது? 1 plus 2 3. அப்ப சர்ச் வேல்யூ 3 மைனஸ் 6 மைனஸ் 3. மைனஸ் 3ங்கிறது இல்ல, அப்ப இதோட இண்டெக்ஸ் 1. அப்ப 3ங்கிற சப்பரே இருக்கு வித் 1 இண்டெக்ஸ்ல. ஓகே, அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ. ஸோ ப்ரிஃபிக்ஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 3 கூட 3 ஆட் பண்ணா 6. எந்த இண்டெக்ஸ்ல? செகண்ட் இண்டெக்ஸ்ல. இங்க என்னோட சர்ச் வேல்யூ என்ன வருது? 6 மைனஸ் 6 0. 0ங்கிறது ஆல்ரெடி என்னோட ஹேஷ் மேப்ல இருக்கா? இது வரைக்கும் நான் ஆட் பண்ணலைன்னா இல்லைன்னு சொல்லும். பட் இந்த ப்ரிஃபிக்ஸ் தான் என்னுடைய டார்கெட். கரெக்டா? எனக்கு என்னுடைய டார்கெட்டை நான் இங்க இருந்து இங்க ஆட் பண்ணும்போது எனக்கு வந்துருச்சு. அப்ப இதுக்கு நான் ஆன்சர் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணலாம்? 0ல இருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் 6 அப்படிங்கிற சம் கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா? அப்ப அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், 0ங்கிறது ஆல்ரெடி இருக்குன்னு போடுறேன். வித் எந்த இண்டெக்ஸ்ல போடலாம்? எந்த இண்டெக்ஸ்ல போட்டா கரெக்டா இருக்கும்? -1ன்னு போட்டா கரெக்டா இருக்குமா? ஏன்னா நான் என்னது, இங்க இருந்து அடுத்த இண்டெக்ஸை தான் எடுக்கிறேன். எப்பவுமே இதுக்கு முன்னாடி என்ன கிடைச்சதோ அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ். அப்ப இங்க -1னா அதோட நெக்ஸ்ட் என்னது? +1 பண்ணீங்கன்னா 0. அப்ப 0 இண்டெக்ஸ்ல இருந்து இப்ப கரண்டா இந்த இண்டெக்ஸ்ல இருக்கேன் 2 இண்டெக்ஸ் வரைக்கும் என்னுடைய ஆன்சரை நான் ஆட் பண்றேன். அவ்வளவுதான். ஃபைனலா இதுல எங்கேயுமே ஆன்சர் கிடைக்கலன்னா நான் என்னுடைய அரே லிஸ்ட்ல -1ன்னு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணா போதும். ஓகேங்களா? சரி, இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப டைரக்டா ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இதை நான் அரே ஏன்னு வச்சுக்கிறேன். இதை டார்கெட் டீன்னு வச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய டார்கெட். ஓகே, இப்போ கோட் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கோடுக்கு என்னெல்லாம் தேவை? முதல்ல ஒரு அரே லிஸ்ட் ஆன்சர் வேணும். அரே லிஸ்ட் இன்டீஜர் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, ஆன்சருங்கிற, ஏன்னா நான் ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, அதனால அந்த ஆன்சரை டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லைன் பை ஒன் என்ன பண்ணோம்? ஸோ ஆன்சர் அரே நெக்ஸ்ட் ஆஷ் மேப் வேணும். கரெக்டுங்களா? ஸோ அப்ப ஆஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணலாம். ஆஷ் மேப் இன்டீஜர் இன்டீஜர். இதுல என்னது? ஒன்னு அந்த ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ, இன்னொன்னு அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஈக்குவல் டு நியூ ஆஷ் மேப். ஓகே. இப்ப இனிஷியல் ஆஷ் மேப்ல என்ன புட் பண்ணி வைக்கணும்? ஆஷ் மேப் டாட் புட் ஆஃப் 0, -1ங்கிறது 0ங்கிறது -1ல இருக்குங்கிறத நம்ம புட் பண்ணி வச்சிடணும். சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? ஆஷ் மேப் எடுத்தாச்சா? இப்போ ஒவ்வொரு வேல்யூவா ஒவ்வொரு இண்டெக்ஸா எடுத்துக்கலாம். int I equal to 0, I less than a dot len I plus plus. ஓகே, இப்போ முதல்ல ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ, அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஒன்னு டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ int prefix equal to initial 0. ஸோ ப்ரிஃபிக்ஸ் equal to prefix plus array of I. இப்போ என்ன செக் பண்ணணும்? இந்த ப்ரிஃபிக்ஸோட சர்ச் வேல்யூ என்னது? int search value equal to prefix minus target. கரெக்டா? அந்த டார்கெட்டை மைனஸ் பண்ணுவோம். இப்போ இது ஆஷ் மேப்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. if ஆஷ் மேப் டாட் contains key of இந்த சர்ச் வேல்யூ இருக்கா? ஓகே, சோ இருக்காதுன்னு நான் சொல்லல. இப்போ இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இல்லைன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவும் அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கோ அதை தூக்கி உள்ள போட்டுருங்க. கரெக்டா? அப்ப இல்லைன்னா ஆஷ் மேப் டாட் புட்
இந்த ப்ரிஃபிக்ஸ் வேல்யூவும் அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குங்கிறதே நான் உள்ள போட்டுருவேன். அவ்வளவுதான். இப்ப இருக்கு அப்படின்னா என்ன பண்றது? இருக்குன்னா சூப்பர். நான் வந்து ஆன்சர்ல ஆட் பண்ணணும் சம்திங். கரெக்டா? எந்த இண்டெக்ஸ்ல இருக்கோ அதோட பிளஸ் ஒன்னுங்கிறது ஸ்டார்ட் இண்டெக்ஸ். அப்ப ஆன்சர் டாட் ஆட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எப்படி எடுக்கிறது? ஓகே, எந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது? asmap டாட் கெட் ஆஃப் சர்ச் வேல்யூ. ஓகே, அது ஒரு இண்டெக்ஸ் தரும் இல்லையா? அதுல இருந்து பிளஸ் ஒன், அதுல இருந்து பிளஸ் ஒன் அப்படி பண்ணோம்னா ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸ்ல கரெக்டா வந்துடும். இது என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் எண்டிங் இண்டெக்ஸ் என்னது? இப்ப கரண்டா ஐ எங்க இருக்கோ அதுதான் என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ். ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் ஐ. அவ்வளவுதான். இப்போ ரிட்டர்ன் ஆன்சர். ஓகே, ரிட்டர்ன் ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஜீரோ பேஸ்ல தான் பண்ணிருக்கோம். நல்லா லிசன் பண்ணிக்கணும். ஜீரோ பேஸ். இந்த ஃபார் லூப்ல எங்கேயுமே எனக்கு இந்த சர்ச் வேல்யூ அந்த பர்டிகுலர் டார்கெட் சப்பரை கிடைக்கலன்னா ஃபார் லூப்பை விட்டு வெளியே வரும். அங்க நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் மைனஸ் ஒன்னுங்கிறத ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னு பாருங்க. ஜஸ்ட் ரன் பண்ணா ஒரு ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங்ல அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா என்னுடைய ஆன்சர் ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங்ல இருக்கும். இங்க பாருங்க. ஸோ என்னுடைய அவுட்புட் 1,3. பட் ஆனா இவங்க கேட்டிருக்கிறது ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸ். அப்ப நான் எங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு எங்க ஆட் பண்ணலாம்? ஆல்ரெடி எங்க ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இருக்கோ அது கூட பிளஸ் ஒன்னு, தென் இது கூட பிளஸ் ஒன். ஏன்னா ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங்கிறதுனால இந்த ஒன்னு நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? சரி, இப்ப ரன் பண்ணலாமா? ஸோ இப்ப ரன் பண்ணலாம். எதர் இங்க பிளஸ் ஒன் ரெண்டு டைம் போடுறதுக்கு என்ன பண்ணலாம்? பிளஸ் டூ கூட போட்டுக்கலாம். ஸோ பட் ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இப்ப கம்பைல் பண்றேன். இப்ப மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்டடுக்கும் என்னுடைய அவுட்புட்டுக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்ப சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் டெஸ்ட் கேஸ். அவ்வளவுதாங்க. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.